எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்கள் ஒரு கதை சொன்ன கதையோட ஹெட்டிங் பணம் தான் வேஸ்ட்டு. ஒரு பொண்ணு என்ன பண்ணிச்சா, அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னிச்சான், அப்பா அப்பா எழுத நோட்டு காலி ஆயிடுச்சுப்பா, நோட்டு வாங்கிட்டாப்பான்னு சொன்னோன்னே, சரிவா கடைக்கு போகலான்னு சொன்னோன்னே கடைக்கு போய் நோட்டு வாங்கி கொடுத்தாங்க. அங்கே ஒரு அழகான பொம்மை இருந்துச்சான். அப்பா அப்பா எனக்கு அந்த பொம்மை வேணும்ப்பா அப்படின்னு சொன்னிச்சான். ஏம்மா நம்ம வீட்டில் தான் நிறைய பொம்மை இருக்குல்ல, அப்போ ஏம்மா அந்த பொம்மை காசு தாம்மா வேஸ்ட் ஆகுன்னு சொன்னிச்சான். இல்லைப்பா எனக்கு அந்த பொம்மை வேணும்ப்பா அப்படின்னு அழுவ ஆரம்பிச்சிட்டான். இவங்க அப்பாவும் அந்த கடைக்கிட்ட கேட்டானோ அந்த பொம்மை எவ்வளோன்னு. 350ன்னு சொன்னாங்க. இப்போ 350 நம்மக்கிட்ட காசே இல்லைம்மா, கொஞ்சம் நம்மக்கிட்ட தான் நிறைய பொம்மை இருக்குல்ல, அதை வச்சு விளையாடுமா, அட்ஜஸ்ட் பண்ணி போமா அப்படின்னு சொன்னான். இல்லை எனக்கு அந்த பொம்மை தான் வேணும்னு சொன்னோன்னே வேறு வழி இல்லாமல் அவர் வாங்கி கொடுத்தானோ. மறுபடியும் வண்டியில் அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு போகும்போது ஐஸ்கிரீம் கடை இருந்துச்சான். அப்பா எனக்கு அந்த ஐஸ்கிரீம் வேணும், எனக்கு கண்டிப்பாக வாங்கி தரணும்னு சொன்னோன்னே, இல்லைம்மா உனக்கு தான் சளி பிடிச்சிருக்குல்ல, நாளைக்கு வாங்கி தரேம்மா அப்படின்னு சொன்னாராம். இல்லை எனக்கு இப்பயே அந்த ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே வாங்கி கொடுத்தானோ. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டான். வீட்டிலேருந்து இறங்கும்போது அங்கே ஒரு இளநீ கடை இருந்துச்சான். அப்பா எனக்கு அந்த இளநீ வேணும்னு கேட்டானா. ஏம்மா இப்போதானம்மா இளநீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டா, அப்போ ஏம்மா மறுபடியும் இளநீ கேட்குற, கொஞ்ச நேரம் ஆகட்டும் அவன் மட்டும் வாங்கி தரேன்னு சொன்னான். இல்லைப்பா நான் வச்சிருந்து கூட சாப்பிடுவேன், எனக்கு அந்த இளநீ வேணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த இளநியை வாங்கி கொடுத்தான். வீட்டில் உட்காந்து இருந்துதான். அவங்க அப்பா சொன்னாராம், ஏம்மா நோட்டு வாங்கிட்டு வந்தேன், எழுதணும்னு சொன்னேன், எழுதி படிக்க வேண்டியது தானம்மா அப்படின்னு கேட்டானா. இல்லைப்பா நான் சாயந்தரமாக படிச்சுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னான். ஏம்மா பொம்மை வேணும்னு கேட்டால் அடுத்த நிமிஷமே வாங்கி கொடுத்தேன், ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டால் அடுத்த நிமிஷமே வாங்கி கொடுத்தேன், இளநீ வேணும்னு கேட்டால் அடுத்த நிமிஷமே வாங்கி கொடுத்தேன். அதுபோல் ஒன்றுமே அடம்பிச்சு அழுதிய இப்போதான் வேணும் இப்போதான் வேணும்னு. அது மட்டும் என்னம்மா சாயந்தரம் தான் படிப்பு மட்டும் சாயந்தரம் படிக்கிறேன்னு சொன்னியம்மா, இப்பயே படி அப்படின்னு சொன்னான். வேறு வெளியே இல்லாமல் அந்த பொண்ணு இப்பயே உட்காந்து படிச்சுதான். அதுவும் நல்லாவும் படிக்கிறியான், அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருந்துச்சான். நான் மறுநாள் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துச்சான். கிளாஸ் 5 அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னிச்சான், அப்பா நான் கிளாஸ் 5 பண்ண மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிச்சான். நீ கிளாஸ் 5 நீ கேட்கறது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்த, உன் ஆசையெல்லாம் நிறைவேற்றின, ஆனால் என் ஆசையை நீ நிறைவேற்றலை பற்றியா அப்படின்னு கேட்டான். அந்த பொண்ணு கேட்டுச்சான், உன் ஆசை என்னப்பா அப்படின்னு கேட்டுச்சான். நீ நல்லா படிப்பேன்னு நினச்சிதாம்மா இவ்வளோத்தையும் பண்ணேன், ஆனால் நீ நல்லாவே படிக்கிற பற்றியா, அதனால நான் இனிமேல் உனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கணுன்னு அவரும் போயிட்டாராம். இந்த பொண்ணு போய் அவங்க அம்மா கிட்ட உட்காந்து, அம்மா அம்மா இனிமேல் நான் நல்லா படிக்கிறேம்மா, நீ ஸ்கூலில் சேர்த்து விடுமான்னு சொல்லிச்சான். சரி சேர்த்து விடுறேன்னு சொன்னோன்னே மிஸ்ஸுக்கிட்ட போய் சொன்னாங்களாம், மிஸ் இதை லாஸ்ட்டு வார்னிங்காக கொடுங்க, இனிமேல் அவன் நல்லா படிச்சிருவான் மிஸ் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சேர்த்து விட்டாங்க. அந்த பொண்ணு நல்லா படிச்சுதா, எந்த கடைக்கு போனாலுமே அது வேணும் இது வேணும்னு கேட்கவே கேட்காதான். நல்லா படித்து பெரிய ஆளாக ஆச்சான். அவங்க அப்பா அப்போ தான் சொன்னாலாம், நான் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னதுனால எவ்வளோ பெரிய ஆளாக நீ நிற்கிற பற்றியா அப்படின்னு சொன்னாலாம். இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, எப்போவுமே எந்த விஷயம் பண்ணாலுமே எது வேணாலும் பண்ணுங்க, ஆனால் படிப்பில் கோட்டை விடாதீங்க, எப்போவுமே நம்ம படிக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்துக்கு பிள்ளை. பை பாய்.